கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன் சொல்லலாமா? ஏன் நாம கர்த்தரை நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறோம்? ஏன் நாம கர்த்தரை நல்லவர்னு சொல்றது? அவர் நல்லவர் ஒரு தடவை சொல்லி விடுறது. ஏன் நம்ம அதை ஓயாம சொல்ல வேண்டியிருக்கு, சொல்ல தேவைப்படுது? யார் சொல்றது? ஏன்னா அவர் நல்லவர் தானாங்கிற ஒரு கேள்விக்குறி வாழ்க்கையில டே பை டே ரொட்டீனா வந்து வந்து போயிட்டு இருக்கோம். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இது நிதர்சனம். அவர் நல்லவர் தானாங்கிற டவுட், அவர் மேல ஒரு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை உண்டாக்குகிற காரியங்கள் வந்துகிட்டே போகும். வரும் போகும், போகும் வரும், வரும் போகும், வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் இந்த வேர்டை சொல்லி நம்மளை பிராக்டிஸ் பண்றார். அதுதானே தவிர அவர் நல்லவர் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதான் சொல்றேன்னு அப்படி இல்லை. இது ஒரு பக்கம் அவரை துதிக்குது, ஒரு பக்கம் நம்மளை தைரியப்படுத்துது, ஒரு பக்கம் நம்மளை அந்த அவர் நல்லவருங்கிற அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே எடுக்காம நம்மளை பார்த்துக்குது. ஆமீன் சொல்லலாமா? இப்படிதான் ஆண்டவர் எனக்கு இந்த வேர்டை முதல்ல கற்றுக் கொடுத்தாரு. இதைத்தான் சொல்ல என்னை பழக்கினாரு. ஒரு 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 குழப்பம், ஒரு கஷ்டம், ஒரு மாதிரியான சூழ்நிலை வரும்போதெல்லாம் இதை சொல்லி சொல்லி ஜெயிச்சுட்டு வந்தேன். ஆமேன். ஒளி ஆத்துமாவால ஒளிய விரும்ப முடியும், ஒளிய நம்ப முடியும் அப்படிங்கிறது இது தலை எழுத்து. ஒளி ஆத்மாவால ஒளிய நம்ப முடியும், அதனுடைய எபிலிட்டி, அதனுடைய எபிலிட்டி. ஆனா ஆத்மாங்கிறது ஒரு கொடியா இருக்கிறபடினால அதால ஒளிய நம்ப முடியும். அப்படின்னாலும் ஒளி நம்ப வச்சாதான் நம்ப முடியும். அப்படிங்கும்போது அங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் ஒண்ணுமே இல்லாம போகுது, அடிபட்டுருச்சு. உன்னை என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறது மண்டக்கரத்தை உண்டாக்குது, செய்ய வச்சாதான் செய்ய முடியும் போது தாழ்மையை உண்டாக்கிறோம். ஆமீனா? கர்த்தர் நல்லவர். சரி, நம்மளை விட கர்த்தருக்கு நம்ம மேல அக்கறை ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி, பாசம் ஜாஸ்தி, நேசம் ஜாஸ்தி, பொறுப்பு ஜாஸ்தி அப்படின்ட்டு ஒரு தகவலை ஒருத்தர் சொல்றாரு. அந்த செய்தியை ஒருத்தர் சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம அக்கறை குப்புறப்படுத்திக்கணும். இதான் ரியலா நடக்க வேண்டிய காரியம், தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. உன்னை விட உன் மேல எனக்கு அக்கறை அதிகமா இருக்குடா அப்படின்னு சொன்னோனையும் நம்ம அக்கறை குப்புறப்படுத்தணும் பட்டுன்னு. இதைத்தான் அவரு இதுக்குத்தான் சொல்லியே வர்றாரு. அவரு இதைத்தான் சொல்ல வர்றாரு. நீ ரொம்ப எல்லாம் போட்ட மனக்கடாத, மண்டை பிச்சுக்காத, உன்னை விட என் மேல எனக்கு அக்கறை ஜாஸ்தி, உன் மேல உனக்கே இல்லாத அக்கறை எனக்கு இருக்கு அப்படின்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, நம்ம அக்கறை குப்புறப்படுத்திக்கணுமா, அது எந்திக்க கூடாதான். அந்த புத்தி, அந்த தாட்டு, அந்த நினப்பு நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் தேவன் அதை சொல்றாரு. ஆனா நமக்கு என்ன புத்தி வரும் தெரியுமா? ஆனா அதை விட்டுட்டு நம்மளை விட நம்ம மேல அவருக்கு அக்கறை ஜாஸ்தி தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சிலுவையில் அது தெரியுது. இருந்தாலும் அதுக்காக நாம பாட்டுக்குன்னு இழுக்கிறது தான் அங்க சிக்கலே வருது. அங்க ஒரு சிக்கல் வரும். ஜாஸ்தி தான் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இருந்தாலும் அதுக்காக நாம பாட்டுக்க அப்படி இப்படி இழுக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் ஸ்டாப் ஆகுன்னு சொல்றாரு. வாயை மூடிக்கும் தான் சொல்ல வர்றாரு. இப்படி இப்படி இழுக்கிற ஆளை அப்படி அப்படி கொண்டு வர
வாயை மூட வைக்கிறது தான் அந்த அந்த காலகட்டம் தான் ப்ராசஸ். இதை சொல்லியும் இழுக்கிற கூட்டம் தான் நாம. உன்னை விட எனக்கு அக்கறை இருக்குப்பா சொன்னதுக்கு அப்புறம் அக்கறை இருக்குதான், அதுக்காக அது சும்மா இருந்த முடியுமா, கண்டுக்காம இருக்க முடியுமா, செய்ய முடியாம முடியுமா? இதான் இந்த வாயை நிப்பாட்டத்தான் ஆண்டவர் ப்ராசஸ் எடுக்கிறாரு, விடுறாரு. விட்டு மோதிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வட ஸ்டாப் பண்ண வைக்கிறார். இந்த இடத்துல இருக்கிறவனை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. டைம் எடுக்கும், நல்லா டைம் எடுக்கும். அவரை புரியுற வரைக்கும் புரிஞ்சு இந்த இடத்துக்கு தான் வர முடியும். புரியுற வரைக்கும் கஷ்டம். இதை ஒத்துக்கிறதுக்கு வாயில சொல்லிடுவோம், ஆமாம்மா அக்கறை ஜாஸ்தி, அக்கறை ஜாஸ்தி. கிரியில பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஆமீன் தானே? இப்படி இருக்குதா? அப்ப ஆண்டவருக்கு நம்மளை விட நம்ம மேல அக்கறை ஜாஸ்திங்கிற அந்த பாயிண்ட் பட்ட உடனேயே நம்ம அக்கறை தலை வெட்டப்படணும், ஆஃப் ஆயிடணும். முடியுதான்னு பாருங்க. ரியலா நான் சொல்றேன், நான் முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. எங்க முடியுமான்னு பாக்குறேன். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சிலுவையில அழகா சொல்லியிருக்கிறாரு. நம்மளால அப்படி இருக்க முடியுமா? ஒளியாத்மா பரலோகத்துக்கு வர்றது ஒரு ஒரு உத்தரவாதமான செய்தி. நம்புங்க தயவு செய்து. நான் 100% கேரண்டியா சொல்றேன். நான் ஒளியாத்மா, அவருடைய ஆடுகள், அவருடைய ஆத்துமாக்கள், அவருடைய ஜனங்கள், அவருடைய மனிதர்கள் பரலோகத்துக்கு வந்தே தீர்வாங்கிறது அவ்வளவு கேரண்டியான பியூர் ட்ரூத். அது அதே மாதிரியே அந்த ஒளி ஆடுகளுக்கான ஆத்துமாக்களுக்கான தேவனுடைய ட்ரீம் இந்த பூமியில டிட்டவா நிஜமாக போறதும் நிஜமாவதும் கேரண்டி. அது 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 நடக்காம போகாது, இதுவும் நடக்காம போகாது. ரெண்டும் ஒத்த விஷயங்கள், நடக்காம போகவே போகாது. நீங்க பரலோகத்தை பத்தி பேசுறீங்க, நான் பூலோகத்துல விஷயத்த பேசுறேன். நான் பரலோகத்துக்கு போறதை பத்தி பேசுறீங்க, நான் பூலோகத்துல கனவு நிஜமாகிறத பேசுறேன். இது நடந்தே தீரும், மீன்ஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா கனவு கண்டது யாரு? தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமேனா? ஒப்பு கொடுத்தாதாங்க அதெல்லாம் கனவு நிறைவேறும். ஒப்பு கொடுக்க வச்சிருவாருன்னு சொல்ல வரேன். அது எப்படி ஒப்பு கொடுக்க வைக்க முடியும்? அதனுடைய எபிலிட்டி அதான். தலையாட்டிரும், முரண்டு பிடிச்சாலும் தலையாட்டிரும், ஆட்டித்தான் ஆகும். அதனாலதான் தைரியமா ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாரு. ஆமென். ஒளி ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு ரெடி பண்றதுக்கும், பரலோகத்துக்கு வரணும் யாரு? அவருடைய ஆடுகள் பரலோகத்துக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ஆடுகளை பூமியில ரெடி பண்ணணும். அதுக்காகவும் இருள் ஆத்துமாக்களை, அதாவது அவனுடைய ஆடுகளை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நரகத்துக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? அவைகளை ரெடி பண்ணணும். இவர் ஆடுகளை ரெடி பண்ணவும் அவன் ஆடுகளை ரெடி பண்ணவும் தான் பிசாசு அவரு வச்சிருக்கிறாரு. அவனை இங்க வச்சிருக்கிறாரு. கோதுமையை சுலையினாலே புடைக்கிறது போல புடைக்க என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் முழுது போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். அப்படி என்ன அர்த்தம்? ரெடி பண்ண என் விசுவாசத்தை பிசாச கொண்டு அவரு ஸ்திரப்படுத்தினதும், ஸ்ட்ரென்தன் பண்ணது, நிலை நிறுத்தினது, ரெடி பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுக்கு நான் உயிருள்ள சாட்சி, நான் சாட்சியா இருக்கேன். பட் இது ஆரம்பத்துல எனக்கு தெரியாது. அவனை வச்சு என்னை ரெடி பண்றாருங்கிற சத்தியமே எனக்கு தெரியாது.
நம்மளை ரெடி பண்ணத்தான் உத்தரவு கொடுத்திருக்கிறாங்கிற சத்தியமே நான் அநேகருக்கு தெரியாது. எதுக்கு இவர் போய் உத்தரவு கொடுக்குறாரு அவன் கேட்டான்ட்டு கோவப்படுறானே தவிர நம்மளை ரெடி பண்றதுக்கு தான் அந்த வேலை பண்றாருங்கிறதே தெரியாது. இதான் ரெடி பண்றது. அவனுடைய ஆத்துமாக்கள் இருள நம்ப முடியும். ஆனா என்ன செஞ்சாதான் முடியும்? அதுக்கு தான் அவர் இருக்கிறாருங்க. அவர் அங்க இருக்கிறாரு. எவரு? அந்த துறை ஏத்தி ஏத்தி விடுவாரு, கூட்டி கூட்டி விடுவாரு. எரியிற எண்ணெயில எரியிற தீயில எண்ணெயை ஊத்தி ஊத்தி விடுவாரு. நல்லா ரெடி பண்ணுவார். தகுதியானவனாக இருக்கிறான் நரகத்துக்கு. ஆண்டவர் செய்யற நிறைய காரியங்கள் ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே குழப்பமா இருக்கும். என்னத்துக்கு இதை பண்றாரு? நம்மளால தான் பண்ணுவோமா? ஏன் இப்படி பண்றாரு? எல்லாமே தெரியும். அதுக்கு பின்னால நீங்க தோன்றுனீங்கன்னா பயங்கரமான ஆழம் வச்சிருக்கிறாரு. வெளியே தெரியவே தெரியாது இது எதுக்கு வச்சிருக்கிறாரு. ஆமேனா? என் விசுவாசம் பட்ட பாடும், என் விசுவாசத்தை என் இருதயம் படுத்தின பாடும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இப்படி ஒரு சாட்சி எல்லாருக்கும் வரணும். ஒரு பக்கம் என் விசுவாசப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இன்னொரு பக்கம் என் விசுவாசத்தை என் இருதயம் படுத்தின பாடு. கஷ்டம் இது புரியுறது. குழப்பமான ஆட்களுக்கு இது எல்லாமே புரியும். கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த இருதயம் விசுவாசப்படுத்தின பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்ல. அதனால விசுவாசப்பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்லை. விசுவாசத்தை காப்பாத்தாம ஆத்மாவை காப்பாத்த தேவனால முடியாது. நம்புங்க. நம்முடைய ஃபெய்த்த அவர் காப்பாத்தாம அந்த அந்த ஆத்மாவை அவரால் காப்பாற்ற முடியாது. ஆத்மா காப்பாற்றவே முடியாது அவரால். ஃபெய்த் இருந்தாதான் ஆத்மா காப்பாற்றப்படும். ஏன்னா விசுவாசம் தான் ஆத்மாவை கரை சேர்க்குது. விசுவாசம் தான் ஆபிரகாம செயல்படுத்துது. விசுவாசம் தான் ஆபிரகாம ஈசாக்கா பலியிட வைக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அப்ப விசுவாசம் தான் ஆத்மாவை தேவனுக்கு நேரம் கொண்டு போகுது. விசுவாசம் தான் கப்பல். பவுல் சொல்றாரு விசுவாச கப்பல். அது அப்படியே கரை சேர்க்குது. அப்ப விசுவாசம் தான் ஆத்மாவை கரை சேர்க்குது, தேவனிடத்துல சேர்க்குது, பரிசுத்தத்தை கொண்டு வருது, தேவனுக்கு கீழ்ப்படிய வைக்குது. என்ன இருந்தாலும் விசுவாசம் தான் ஆத்மாவை என்ன செய்யுது? காப்பாத்துது. விசுவாசம் இருக்கும்போது ஆத்மா கும்முன்னு இருக்கும். விசுவாசம் இல்லாத போது ஆத்மா கம்முன்னு இருக்கும். உண்மையா? அப்ப எதை டிபெண்ட் பண்ணி ஆத்மா இருக்கு? ஃபெய்த்தை வச்சுதான் இருக்கு. ஆமேனா? அப்ப விசுவாசம் டேமேஜ் ஆகுது அப்படின்னா ஆத்மா அவுட்டு. அப்ப விசுவாசத்தை தேவன் காப்பாத்தினாதான் ஆத்மாவை அவரால் காப்பாத்திக்க முடியும். நம்பர் 1, ஆத்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாம விசுவாசத்தை காப்பாத்த அவரால் முடியாது. இதையும் புரிஞ்சுக்குங்க. நல்ல ஒரு இன்டர்லிங்க் இது. விசுவாசத்தை காப்பாத்தாம ஆத்மாவை காப்பாத்த அவரால் முடியாது. அப்ப எப்படியா விசுவாசத்தை காப்பாத்துறாரு அப்படின்னா ஆத்மாட்ட அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பேச்சுவார்த்தை. என்ன பிரச்சனை? என்ன உனக்கு பிரச்சனை? அவ்வளவுதானே, செஞ்சிருவோம். ஏன்? பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். அண்ணன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரா? விசுவாசம் காப்பாற்றப்பட்டது. துக்கமுகமாய் காணப்படவில்லை. அப்ப என்னன்னா நம்ம விசுவாசம் தடுமாறும் போது தேவன் ஆத்மாட்ட பேசுவாரு. ஆத்மாட்ட பேசுவாரு. ஆத்மாட்ட பேச்சுவார்த்தை நடந்தனோடனே ஆத்மா சரி ஓகே சரி தெரியுங்களா சொன்னோடனே ஃபெய்த் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸ்ட்ராங்கான ஃபெய்த்து ஆத்மாவை ரன் பண்ணு, ஓட வைக்கும். இப்படிதான் செய்வாரு. அப்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபெய்த்தை பலவீனப்படுத்தணும்னா ஆத்மா கிட்ட பேச்சுவார்த்தை எதிரி நடத்துவான். அவன் நடத்துவான். என்ன இது ஜாலியா இருக்கும் தெரியுது, இப்படி நம்புறதெல்லாம் எப்படி
நான் நம்புற மாதிரி தெரியல, எனக்கு பார்த்துக்கோ ஆகுறமா இதான் பேச்சுவார்த்தை நடத்துறது. பாத்தியா 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 எப்படி நடக்கும் பாத்தியா, பேச்சுவார்த்தை நடத்துவான். எங்க பேச்சுவார்த்தை நடத்துவான்? ஆத்துமாட்ட. ஆத்துமாட்ட இவன் பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஆத்துமால குடியிருக்கிற ஃபெய்த்த. அப்ப தேவன் விழுந்து போக இருக்கிற ஃபெய்த்த ஸ்ட்ராங் பண்ணா ஆத்துமாட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார். இங்க வந்துருவார். அதான் பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன். எங்க பேசுறாரு? ஆத்துமாட்ட பேசுறாரு. ஆத்மாட்ட பேசுறாரு. ஏன் பயப்படுகிறாய்? ஆத்மாட்ட பேசுறாரு. ஆமென். கர்த்தர் நம்மளை பார்க்கிறாருங்கிறது எல்லாருமே நம்பக்கூடிய விஷயங்க தான் அது. கர்த்தர் நம்மளை பார்க்கிறாருன்னு. ஆனா எத்தனை பேர் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாருன்னு விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் பாவம் பேசித்தான் இருக்கிறார், என்னெல்லாம் தெரியும், பேசித்தான் இருக்கிறாரு. ஆனா அவர் பேசுறாருங்கிறது எத்தனை பேர் தெரியுது? கர்த்தர் பார்க்கிறாருங்கிற விசுவாசம் இருக்கு. கர்த்தர் பேசுகிறாங்க விசுவாசம் இருக்கா? கர்த்தர் பார்க்கிறாருங்கிற விசுவாசம் இருக்கு. கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் இருக்கா? இதெல்லாம் நமக்குள்ள வர வேண்டிய விசுவாசங்கள். இதெல்லாம் தேவன் பேச இருக்கிறார். பேசி பேசி கொண்டு வருவார். அவர் பேசாம விசுவாசம் வராது. அவன் பேசாம விசுவாசம் சந்தேகம் வராது. கிளியர்? அவர் பேசாம ஃபெய்த் வரவே வராது. வரவே வராது. அதே மாதிரி அவன் பேசாம இருக்கிற விசுவாசத்துல சந்தேகம் வராது. சந்தேகமானாலும் விசுவாசமானாலும் இருதயத்தின் இடத்தில் பேசப்பட்டாலொழிய வாய்ப்பில்லை. வாய்ப்பே இல்லை. எப்படி கர்த்தர் மேல ஏவாள் சந்தேகம் வந்தது? ஏதேன்ல இவன் பேசுறான். தேவன் அறிவா பேசுறான். எப்படி நன்மை தீமை அறியத்தக்க பழத்தின் மேல ஒரு விசுவாசம் வந்துச்சு ஏவாளுக்கு? சாக மாட்டோமா? அப்படியா? எப்படி எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சு? இவன் பேசுறான். அதனால புரிஞ்சுக்க, நமக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்குன்னா பேசப்பட்டிருக்கு. அது சரியான ஃபெய்த்னா தேவன் பேசியிருக்கிறார். தவறான ஃபெய்த்னா அவன் பேசியிருக்கிறான். சரியான ஃபெய்த் நினைச்ச ஒரு ஃபெய்த்ல இப்ப தடுமாறுறான் அப்படின்னா அவன் பேசுறான். அதான் சரின்னு ஒத்துக்கிட்ட விஷயம் தடுமாறுது. அவன் பேசுறான். பல வருஷம் பட்டதுனாலதான் பேசுறேன். அவன் பேசுறான். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பேசுறாங்கிறது எனக்கு புரியுது. அவன் பேசுறான். நல்லா தானே இருக்கிறான். ஏன் பேசுறான்? அதான் பிரச்சனை வருது. ரைட்? அவன் பேசுறாங்கிறதுக்காக நம்ம ஏன் தடுமாறுறோம்? அவன் பேசினா தடுமாறுவோங்கிறது சட்டமே கிடையாது. தெளிவில்லைன்னா தடுமாறுவோம். அப்பதான் தடுமாறுவோம். இயேசு தடுமாறினாரா? இல்லையே, தடுமாறலையே. பவுல் தடுமாறினாரா? இல்லையே. தெளிவு இருந்தா தடுமாற மாட்டோம். அவ்வளவுதான் தவிர ஐயோ அவன் பேசிட்டாலே நோ. இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீ அவனை பெருசா பேசாத, எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி பேசாத. நீ ஏன்பா தெளிவா இல்ல? தெளிவுக்கு வா அப்படிங்கிறாரு. தெளிவுக்கு என்கிட்ட வா, அதை பத்தி கேளு. அவன் வர்றான், அவன் பேசுறான், அவனையே பேசுற நீ. அவனை தடுக்க நான் மாட்டேன். உன்னை ரெடி பண்ண நான் ரெடியா இருக்கேன். நான் உன்னையே ரெடி பண்றேன், அங்க வா. அவனையே நீ பேசுற அப்படின்னு நிறைய விஷயங்கள். இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குற? இதுக்கு பாக்குறேன்னா நானு, யாரு சொல்லி கொடுக்குறாரு? எப்படி பேசுறாரு? இது எப்படி புரியுது நமக்கு? இந்த சப்தங்கள் எங்க இருந்து வந்துச்சு? ஆமென். சரி, ஒரு கால் நேரம் சின்ன டாபிக்ல போயிட்டு முடிப்போம். நாம பார்க்கிற, நாம் தங்கி இருக்கிற, குடி இருக்கிற இந்த பூமிக்கு ஒரு மனசு, ஒரு இருதயம், ஒரு ஆத்துமா கொடுக்கப்படுமாயின், நீங்க தான் இப்ப பேசணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க தாராளம் பேசலாம். நாம் காண்கிற, நாம் வாழ்கிற, நாம் குடியிருக்கிற இந்த பூமிக்கு ஒரு மனசு, ஒரு உள்ளம், ஒரு நெஞ்சம், ஒரு இருதயம்,
கொடுக்கப்படுமானால் அந்த பூமி எப்படி நடந்து கொள்ளும்? நம்பர் 1 யார் சொல்றது? அந்த பூமியினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று நான் கேட்கிறேன். அது அதனுடைய நடவடிக்கை. நம்மகிட்ட எதுவும் பேச வேண்டாது. அப்படி கேட்கல. அதனுடைய செய்கைகள் நல்வினையா தீவினையா கேட்கல. அந்த இடத்துக்கு போக வேண்டாம். அது 2வது. அப்படி போக வேண்டாம். ஒரு பொருளுக்கு, இந்த ஒரு பொருளுக்கு, அந்த ஒரு சேருக்கு, ஒரு ஃபேனுக்கு, ஒரு பூமிக்கு ஒரு மனசு, ஒரு இருதயம் கொடுக்கப்படுமானால் அது எப்படி நடந்து கொள்ளும்? அதனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு நம்ம தூரந்து பார்க்கும்போது? இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா முதல்ல உங்களை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். சரி, உயிர் வந்தான்னா சொல்லலாம். ஒரு ஃபேனுக்குள்ள ஆத்மா இருக்கும் பட்சத்தில் அதுக்குள்ள என்னென்னா நினைக்கும், தோணும். அதனுடைய அது வந்து எப்படி பார்க்க முடியும்? நம்ம அது எப்படி இப்படி நடந்துக்கிறத நம்மளால உணர முடியும்? புரியலையா? கேள்வி புரியல. சரி, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அதன் அடிப்படையில் அப்படி பேசுங்க நீங்க. பூமிக்கு ஒரு மனசு கொடுக்கப்படுமாயின் பூமி தன்னை உணர்கிறபடியினாலே, அண்டர்லைன், பூமி தன்னை உணர்கிறபடியினாலே அது தன்னை பற்றி பேசும். அப்படியே அடுத்தது வாங்க பார்ப்போம். ஆத்மாவினுடைய தேவை என்ன? இதான் டாபிக். ஆத்மாவினுடைய அந்த ஃபண்டமெண்டல் என்ன? அதனுடைய பர்பஸ் என்ன? ஆத்மா இருந்தா எப்படி இருக்கும், ஆத்மா இல்லைன்னா எப்படி இருக்குங்கிறதா டாபிக். இது இதை நீங்க மனோ தத்துவ நிபுணர் மாதிரி பேசணும். இதை இந்த இதுக்கு ஆத்மா இருந்தா இது எப்படி இருக்கும், ஆத்மா இல்லைன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆத்மா இருந்தா இது எப்படி இருக்கும் தான் கேள்வி. இது புரிஞ்சா நம்மளை சூப்பரா புரிஞ்சுக்கலாம். நல்லா நம்மளுக்கு புரியும், நம்ம என்னன்னு தெரியும். நம்மகிட்ட வெறும் உடம்பு மட்டும் இருக்கு, ஆத்மா இல்ல. சரி, நம்பர் 1 நான் சொன்னது என்ன? பூமிக்கு ஆத்மா கொடுக்கப்படுமாயின் தன்னை அது உணர்கிறபடியினாலே, அந்த வேர்ல்ட்ல இருந்து அப்படியே கொண்டு வரலாம் நீங்க. தன்னை அது உணர்கிறபடியினாலே, உணர முடிந்தபடியினாலே தன்னை பற்றி அது பேசும். நான் எவ்வளவு பெரிய சைஸ் தெரியுமா? நான் எம்மா பரப்பளவு தெரியுமா? கரெக்டா இல்லையா? அது தன்னை உணர்கிறபடியினாலே தன்னை பத்தி அது பேசு. எவ்வளவு வேற நான் தூக்கிட்டு இருக்க தெரியுமா? பேசுமா பேசாத? இப்பே அதெல்லாம் பேச மாட்டேங்குது. இப்பயே அதை பேச மாட்டேங்குது. தன்னை அதுவால் உணர முடியாது. தன்னை உணர்கிற சக்தி ஆத்மாவுக்கு உண்டு. பூமிக்கு ஆத்மா கொடுத்தா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் அது இப்ப கொடுத்தோம்னா அப்படி தன்னை உணரும். இவ்வளவு பெரிய ஆளா நம்ம, இவ்வளவு பேரை தூக்கிட்டு இருக்கோமா? புரிஞ்சுக்குங்க. உங்ககிட்ட ஆத்மான்னு ஒண்ணு இருக்கனாலதான் உங்களை நீங்க உணர்றீங்க, உங்களை பத்தி நீங்க பேசுறீங்க, உங்களை நீங்க உணர்றீங்க. இல்லைன்னா கல்லு மண்ணு. நீங்க கல்லு மண்ணுக்கு ஆத்மா கிடையாது, மரத்துக்கெல்லாம் ஆத்மா கிடையாது, தன்னை அது உணராது. தன்னை உணர்கிறபடினாலே பூமி தன்னை பற்றி பேசும். நம்பர் 1. நம்பர் 2, தன்னில் நடக்கிறவைகளை உணர்கிறபடியினாலே. எதுல? தன்னில் நடக்கிறவைகளை.
நமக்குள்ள அக்னி நதி ஓடுதுல. நமக்குள்ள இவ்வளவு விஷயம் நடக்குதுல்ல. இத்தனை பேரை தாங்குற கெப்பாசிட்டி நமக்கு இருக்குல்ல. தன்னில் நடக்கிறவைகள் நிகழ்கிறவைகளை திடீர்னு பூமி அதிர்ச்சி வருது. அம்மா என்னடா விரிஞ்சிட்டோம், எவ்வளவு பெரிய கிராக்காய் போச்சு. தன்னில் நடக்கிறவைகளை இது உணரும். இப்பயே அது உணர மாட்டேங்குது. தன் பூமி அதிர்ச்சி ஆனா அது பாட்டுக்கு இருக்கும், எந்த வாய்ஸ் எடுத்தது வராது. ஏன்னா அதுக்கு ஆத்துமா இல்லை. ஏன்? அதனாலதான் தண்ணில என்ன நடக்குதுங்கிறது பூமிக்கு தெரியாது. பூமிக்கு தெரியாது. தன்னை உணராதபடினால தன்னை உணரல அப்படின்னா தன்னை பத்தி பேச தெரியாது அதுக்கு. தன் நடக்கிறவைகளை உணரல அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. அதால போட்டா அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும். 400 அடி போரு அது பாட்டுக்கு இருக்கும். மண்ணை வெட்டுனா அது பாட்டுக்கு இருக்கும். வலிக்குதுன்னு சொல்லவே செய்யாது, ஒண்ணுமே சொல்லாதது. பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டா பூமி பழந்தா அது பாட்டுக்கு பழந்துட்டு அமைதியா இருக்கும், ஒன்னும் தெரியாது. ஏன்னா தன்னில் நிகழ்கிறவைகளை அது உணராது. தனக்குள்ள என்ன நிகழுங்கிறத அது உணராது. ஏன்னா ஆத்துமா இல்ல. ஆனா மனுஷன் தன்னில் நடக்கிறவைகளை அவன் உணர்கிறான். ஏன்? அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, ஆத்துமாவின் பயன்பாடு, ஆத்துமாவின் தேவை, ஆத்துமாவின் முக்கியத்துவம் இவ்வளவா? நம்மகிட்ட மட்டும் ஆத்துமா இல்லைன்னா ஐயோ பூமி மாதிரிதான் இருப்போம் போலயே. நம்பர் 2. நம்பர் 3, முதல்ல என்ன சொன்னோம்? தன்னை பற்றி பேசும். ஏன் பேசுது? தன்னை அது உணருது, தன்னை அது பார்க்குது, தன்னை அது ஃபீல் பண்ணுது. அப்ப தன்னை பத்தி பேசுது. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எத்தனை தூக்குறேன் தெரியுமா. நம்பர் 1. நம்பர் 2, தன்னில் நடக்கிறவைகளை உணர்கிறபடியினாலே நடக்கிறவைகளை பற்றி இது பேசும். எப்பா நேத்து ஒருத்தன் போர் போட்டாமா, சமாளம்ப்பா, தங்கம் இல்லப்பா சொல்லும். அங்க ஒருத்தர் குண்டை போட்டான், ஐயோ வலி தாங்க முடியலப்பா சொல்லும். இப்ப ஏன் வாயை மூடிட்டு இருக்குன்னா ஆத்துமா அதுக்கு கிடையாது. நம்மளையே அடிச்சு கவச்சுலையும் அம்மான்னு அழுகுறோம். ஆத்துமா இருக்கு. அதான் ஆத்துமா வெளியே போயிடுச்சுன்னா உடம்பு நீங்க 4 வெட்டினா கூட அது பாட்டு கிடக்கும். செத்தவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களா, ஏதாவது தெரியுதா, ஏதாவது கத்துதா அந்த உடம்பு? ஒண்ணுமே செய்யாது. அந்த உடம்பு ஒண்ணுமே செய்யாது, அது பாட்டுக்கு இருக்கும். அறுத்து போட்டாலும் அது பாட்டு கிடக்கும். ஆத்துமா இல்ல. உடம்பு விட்டு ஆத்மா வெளியே போயிருச்சு, ஒண்ணுமே செய்யாது. உண்மையா இல்லையா? தன்னில் நடக்கிறவைகளை உணர்கிற ஆத்மா செத்த உடம்புல இல்ல. அதனால அது பாட்டு கிடக்குது. நம்ம தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம், போயிட்டியப்பாட்டு. ஆத்மா அங்க இல்ல, அதுக்கு அது உணர்ற சக்தி அங்க இல்ல, வெளியே போயிடுச்சு. ஆமீன். அப்ப செத்த உடம்பும் பூமியும் ஒண்ணு. அதுக்கு ஒண்ணும் தெரியாது, இதுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆத்மாவின் பயன்பாடு தெரியுதா? நம்ம லேசாடி போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப டீப் சப்ஜெக்ட் இது. அவ்வளவு போது உள்ளான மனசுல வரையும் டச் ஆகுது போய். சரி, நம்பர் 2. நம்பர் 3 சொல்லியாச்சா? நம்பர் 3 சொல்லியாச்சு இல்ல, நம்பர் 2 சொல்லியிருக்கோம். நம்பர் 3 சரியா இல்லையா? தன்னை சுற்றி நடக்கிறவைகளையும் அது உணர்கிறபடியினாலே தன்னை சுற்றி நடக்கிறவைகளை குறித்தும் அது பேசும். முதல்ல தன்னை பற்றி பேசும், 2வது தன்னில் நிகழ்கிறவைகளை பற்றி பேசும், 3வது தன்னை சுற்றி நடக்கிறவைகளை பற்றி அது பேசும். அவன் போனா, அவன் அங்கிட்டு வந்தான், சத்தம் கேட்டுச்சே,
நம்ம பேசுறோமா? பூமி எப்படி பேசும் தெரியுமா? தன்னை சுற்றி நடக்கிறவைகள். அந்த பாரு பூமி, அந்த பாரு சூரியன் சுத்துது, அந்த பாரு சந்திரன் சுத்துது, ஏன் நம்ம எங்க இருக்கோம், அது பேசும். தன்னை சுற்றி என்ன நடக்குமோ அதெல்லாம் பேசும். அதை ஃபீல் பண்ணும், சென்ஸ் பண்ணும். நம்மகிட்ட ஆத்மா இருக்கனாலதான் நம்மளை சுத்தி என்ன இருக்கு, என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கிறோம், நம்ம அதை பேசுறோம், நம்ம ஃபீல் பண்றோம். இல்லை அப்படின்னா செத்த உடம்புக்கு ஏதாவது தெரியுமா? பக்கத்துல உட்காந்து அழுகுறது யாரும் தெரியுமா? தன்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்க அழுகுதுன்னு தெரியுமா? அதுக்கு நமக்கு செத்த உடம்பு தெரியுமா? தெரியாது. பூமியும் அதேதான். பூமிக்கு தெரியாது சூரியன் பக்கத்துல சுத்துதுன்னு, பூமிக்கு தெரியாது. ஏன்னா தன்னை சுற்றி நடக்கிறது அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு ஆத்மா இல்லை. ஆத்மாவை மட்டும் தேவன் கொடுப்பாரே ஆனால் நான் சொல்றதெல்லாம் பூமி செய்யும். நான் சொன்ன 3 பாயிண்ட்டுமே பூமி செய்யும். நம்பர் 3. நம்பர் 4 முடிப்போம். தான் செய்கிறவைகளே அது உணர்கிறபடியினாலே. 4வது பாயிண்ட். தன்னில் நடக்கிறது என்பது வேறு, தான் ஒன்றை செய்வது என்பது வேறு. கரெக்டா இல்லையா? தான் செய்கிறவைகளை அது உணர்கிறபடியினாலே தான் செய்கிறவைகளை குறித்து அது பேசும். பூமி என்ன செய்யுது? சுத்துது. எவ்வளவு காலம் தான்ப்பா சுத்திட்டு இருக்கிறது, ஓயவே இல்லப்பா, அது பேசும். தான் சுற்றுகிறோம் என்பதை அது உணரும். செத்த உடம்ப சுத்துங்க, அதுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்ல போதாது. அது மாதிரிதான் பூமி. அப்ப அது ஒன்றும் சொல்லாது. ஆத்மாவை கொடுத்தாருன்னா எம்மா என்னமா சுத்திட்டு இருக்கிறோம். தான் தன்னுடைய சுத்துறோங்கிறது தெரியும், சுத்திக்கிட்டே நகர்றோங்கிறது அது தெரியும். போன வருஷம் அங்க இருந்தேன், இப்ப இங்க வந்திருக்கேன், அதெல்லாம் அது தெரியும். இந்த திரும்ப நான் அங்கதான் போறேன், அவ்வளவு பக்கத்துல வந்துருவோம், அதெல்லாம் தெரியும் அதுக்கு. அப்ப ஆத்மா என்ற ஒன்று இல்லாதபடியினால பூமி இப்படி கிடக்கு. ஆத்மா என்ற ஒன்று மனிதனுக்கு இருக்கிறபடினால மனுஷனுக்கு இதெல்லாம் தெரியுது. உங்களை பூமியா வைக்காம மனுஷனா வச்சிருக்கிறாரு. பாக்கியமா? பாக்கியம் இல்லையா? இதெல்லாம் நீங்க உணர்றீங்க. பாக்கியம், பாக்கியம். ஆமென். சரி, ஃபைனல் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப ஒரு ஃபைனல் முடிவுக்கு வரலாமா? ஒரு பொருள் தன்னை பற்றி பேச, ஒரு பொருள்ங்கிற இடத்துல கல்லை போடுங்க, மண்ணை போடுங்க, மரத்தை போடுங்க, பூமியை போடுங்க, சூரியனை போடுங்க, ஏன் உங்க உடம்பு கூட போடுங்க, ஒரு சேரை போடுங்க, எதை வேணாலும் போடுங்க. நீங்க ஒரு பொருள் தன்னை பற்றி பேச அதுக்கு ஒரு மனசு, ஒரு இருதயம், ஒரு ஆத்மா தேவை என்பது தெளிவு. இதுதான் ஆத்மாவை குறித்த ஒரு சின்ன பாடம். ஆத்மாவின் தேவை எவ்வளவு நமக்குள்ள முக்கியமா இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆத்மா மட்டும் இல்லை என்றால் நமக்கும் பூமிக்கும் வித்தியாசம் இல்லை. நம்மளை உணர்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கனாலதான் தேவன் இவ்வளவு கிரியை செய்ய வேண்டியிருக்கு. ஆத்மா இல்லாத பூமிகிட்ட தேவன் கிரியை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. போனா போகும், வானா வாங்கும், ஒண்ணுமே சொல்லாது. அது அதுகிட்ட பேசுற லாங்குவேஜே வேற. நம்மகிட்ட ஆத்துமா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு சேட்டை, இவ்வளவு சேட்டை. ஆத்துமா இல்லாத உடம்ப ஆண்டவர் ஹேண்டில் பண்றது ஈஸி. ஆத்துமா இருக்கிற உடம்ப ஹேண்டில் பண்றது அவருக்கு கடினம். அவர் கடினம். ஆத்துமா இல்லாத உடம்ப பார்க்காதானா அது பார்க்காம இருக்கும். ஆனா ஆத்துமா இருக்க உடம்ப அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா பார்ப்பேன் அப்படிங்க. அதனாலதான் ப்ராசஸ்ல வைக்கிறார் நம்மள. அதனாலதான் ஒரு குயானா மாறி நம்மளை மண்ணா வச்சு வணையிறாரு. டைம் எடுக்கும். இது ஆத்துமா இருக்கிறதுனால வர்ற வேலை. ஆமேன்.